ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அக்டோபர் 11ஆம் தேதி கடலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் உழவர் சந்தை மற்றும் தபால் நிலையம் ஆகிய இடங்களில் அவர் பேசுவதற்கு அனுமதி கோரி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அக்கட்சியினர் மனு அளித்துள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவலல். வணக்கம் பாரிவலல், விவரங்கள். சுபா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இந்நிலையில அடுத்த மாதம் 11ஆம் தேதி கடலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக இடங்கள் தேர்வு செய்யப்படுறதுக்கு விஜய் ரசிகர் மன்றத்தினரும் துணை கண்காணிப்பாளர் ரூபன்குமாரிடம் ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவில் கடலூரில் அவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வது 2 இடங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தாங்க. இதுல காவல்துறை சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள இடத்துல விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறதா இப்ப தெரிய வருது. அந்த நேரத்துல போக்குவரத்து மாற்றங்கள் என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு துணை கண்காணிப்பாளரிடம் விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், தலைமை நிலை செயலர் ராஜேர் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து இந்த இடத்துல விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கு தகுதியான இடம் சொல்லிட்டு அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தலைமை தபால் நிலையம் அருகே அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் சொல்லிட்டு காவல்துறை சார்பாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாக அந்த மாவட்ட செயலர் ராஜ்குமார் தெரிவித்திருக்காங்க. சுபா, அடுத்த மாசம் அவர் சரியாக அந்த அக்டோபர் 11 இந்த இடம் போக்குவரத்து மாற்றங்களும் அந்த பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமலும் இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பில் தற்சமயம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாரிவலல். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.